Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் சற்று நேரம் நம் தேவனை ஆராதித்துவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். அதற்கு முன்பாக எல்லாரும் இருந்த இடத்திலிருந்து தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, நாங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோமே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் மத்தியிலே என் தேவனீர் கடந்து வருவீராக. எங்களை என் தேவனீர் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய கரம் கடந்து வருவதாக. எல்லாரையும் என் தேவன் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக எட்ட வேணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்படுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். என் தேவன் நீர் ஆண்டு கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்ய பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு சில பாடலை பாடுவோம். இது மனுஷரின் மத்தியில் தெய்வாதி தேவன் வாசம் செய்கிறார் என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். இது மனுஷரின் மத்தியில் தெய்வாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தெய்வாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரைக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரைக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலிக்கும் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலிக்கும் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே ஆவின் வாசலுள்ளே எந்த வாதங்கள் நேர்கிறதே. என்றும் துதியுடனே ஆவின் வாசலுள்ளே எந்த வாதங்கள் நேர்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களே, ஜீவதேவனை நேசிக்கிறார்.
சீயோனே உன் வாசல்களே ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகும் வீடுமே சுவிசேஷத்தனை துதி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷத்தனை துதி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுவர மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுவர மூளைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இந்த மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. அதுக்கடுத்த பாடலாக அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்ற பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி மேம்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக் கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள் குரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியவனை எங்களுள்ள ஆளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மாலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மானதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்பவனை அவர் பணிக்கே கொடுத்துணி துதியுங்கள். பெரிய
பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள் செல்வங்களை இயேசுவுக்கே செலுத்திய துதியுங்கள் ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலுயா அல்லேலுயா தேவனை துதியுங்கள் ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள் அலை அலையாய் ஒளியர்கள் எழும்பினா துதியுங்கள் தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள் பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவா துதியுங்கள் ராஜாதி ராஜனாமே சுராஜ பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலுயா அல்லேலுயா தேவனை துதியுங்கள் ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலுயா அல்லேலுயா தேவனை துதியுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை ஜெபத்தினராய் பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பிரியமான தெய்வ ஜனமே, என் தேவன் நம்மத்தில் விழாவிக் கொண்டிருக்கிறார். என் தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பூரண ஆசை பொழிந்திடுவே, பொறிப்போடு வாழ்ந்து வரம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவனதி பாய்ந்து சொல்லி தோங்கும் என்ற பாடலை நாம் யாவர் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்மத்தில் இருந்து ஆண்டவர் செய்வாராக. அல்லேலூயா. பூரண ஆசை பொழிந்திடுவே, பொறிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவனதி பாய்ந்து செழித்தோங்குமே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவனதி பாய்ந்து செழித்தோங்குமே, வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாரமே தந்தருளுமே, வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாரமே தந்தருளுமே, அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே, அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே, ஆத்துமதாக தீர்க்க வாருமே, ஆவில் நிறைந்து மாவில் நீடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லற சந்தோஷம் உள்ள மூச்சுமே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லற சந்தோஷம் உள்ள மூச்சுமே, வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாரமே தந்தருளுமே, வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாரமே தந்தருளுமே, அன்பினருள் மாறியே வாருவே, அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே, அன்பினருள் மாறியே வாருவே, அன்பரின் நேசம் பாடுவே, தேவன் பில் வெல்ல புரண்டோடுதே, தாவி மூழ்கினோமே நீச்சலாலவே, சக்தி அடைந்தேக பக்தியோடு இறங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா, சக்தி அடைந்தேக பக்தியோடு இறங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா, வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே,
பொங்கி பாடுவே அன்பின் அருள் மாறியே வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே பரிசுத்த ஸ்தலமாகுவே மாசில்லாத தூய சந்நிதியிலே வான் மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோ வான் மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோ வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே அன்பின் அருள் மாறியே வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே அன்பின் அருள் ஏ வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே குற்ற குறைகள் மீறுதல்களோ முற்றுமாக நீங்க சுட்டரித்திட இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே அன்பின் அருள் மாறியே வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே அன்பின் அருள் மாறியே வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே மேகத்திலே நான் வந்திறங்குவேன் வெகும் ஒரு நாளில் வெளிப்படுவே என்றுரைத்த தேவா ஏகு திவ்யமோவா இயேசுவே இறைவா வேகம் வாருவே என்றுரைத்த தேவா ஏகு திவ்யமோவா இயேசுவே இறைவா வேகம் வாருவே வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே அன்பின் அருள் மாறியே வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே அன்பின் அருள் மாறியே வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே குற்ற குறைகள் மீறுதல்களோ முற்றுமாக நீங்க சுட்டரித்திட இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே அன்பின் அருள் மாறியே வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே அன்பின் அருள் மாறியே வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே மேகத்திலே நான் வந்திறங்குவே மிகும் ஒரு நாளில் வெளிப்பாடுவே என்றுரைத்த தேவா வேகு திவ்யமோவா இயேசுவே இறைவா வேகம் வாருவே என்றுரைத்த தேவா திவ்யமோவா இயேசுவே இறைவா வேகம் வாருவே வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே வானம் திறங்குமே வல்ல ஆவியே வந்திறங்கி வாராமே தந்தருளுமே அன்பின்
அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே, அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறேங்க சாவே, பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேங்க சாவே. விசேஷமாக சாவே இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக, என் தேவனின் ரட்சிப்பாடுவீராக, என் தேவனின் எழுந்தள்ள வினமாறு ஜெபிக்கிறேங்க சாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ glory to God. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேங்க சாவே. ஹல்லேலூயா. ஓ praise the Lord. ஹல்லேலூயா. glory to God, glory to God. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்க சாவே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நெறிந்த நாணலை முறிக்காதவரை நாங்கள் துதிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது மங்கி எரிகிற திரியை அணைக்காதவரா, நெறிந்த நாணலை முறிக்காதவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை நான் வாழ்க்கையில நெறிந்து போயிருக்கிறேனே, நான் நொந்து போயிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தேவனுடைய சமூகத்துல இந்த நாளிலும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். என் தேவனுடைய உன்னுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார், என் தேவனுடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மங்கி போய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி ஏறுகிற திரை அணைக்காதவர் இந்த நாளிலும் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அன்று ஸ்தோத்திரிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோங்க சாவே, பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம். glory to God. ஹல்லேலூயா. ஆவியானவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ஓ சர்வ வல்லமையுள்ள பிதாவே நாங்கள் துதிக்கிறோங்க சாவே. இந்த நாளிலும் என் தேவன் இரட்சிப்பாடுவீராக ஆண்டவரே சாவே. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, வியாதியோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. ஓ thank you Jesus. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தை இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஓ சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினவர் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவுடைய பிள்ளைகளுடைய தலையை தேவன் உயர்த்துவீராக. ஆவியானவரே என் தேவனை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோங்க சாவே. ஓ ரிபாலா ராஷாந்தல ரபோதலரா ரிஹம் பிரபோதலர பாலவாரி பீலபோதலரா. மகிமின் தெய்வமே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வவல்லமையுள்ள பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே என் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக, எங்கள் மத்தியிலே என் தேவன் இரட்சிப்பாடுவீராக. ஓ thank you master, we praise the Lord. hallelujah. ரிபாலா ராதிலா ராஷாந்தல ரபோதலரா திஹண்டல ரபோதலர பாலவாரி பீலபோதலரா. ஆவியானவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்து ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆராதனுடைய மற்ற எல்லா பகுதியிலும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டப்பா. நீர் எழுந்தருளுவீராக, வெல்லப்படுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எளிமை நிற்க போறோம். எளிமை நின்று சில நிமிடங்கள் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரையும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமே. ஹல்லேலூயா. என் தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிற நம்மோடு இருக்கிறாரே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதனை
ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் வேலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் வேலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் வேலனோ என் ஆசீர்வாதமே, ஜீவன் வேலனோ ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் இன்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் இன்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். எந்த மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தேன். உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தேன். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களே உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானே, என்னென்னு துதித்திடுவேன். ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Hallelujah. Oh, thank you Jesus. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமே. Hallelujah, 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 hallelujah. அப்படி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமே. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே, அப்பா, எங்களை இந்த நாளில் எங்களை தாழ்த்தி கருத்தில் ஒப்படைக்கிறப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக, வெள்ளப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாரும் நம்முடைய இடங்களிலே உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தியானத்தை கண்டு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லிடலாமே. பிரியமான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாரா? பிரியமான தேவனுடைய ஜனமே, சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது யோபு ஒரு பெரிய ஜெபவீரன். ஆண்டவர் மேல் யோபுக்கு ஒரு பெரிய அளவில்லாத ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அதே யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனுமாய் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, யோபு
தேவனுடைய பரல ஒரு உத்தமமான மனுஷன், ஒரு சன்மார்க்கன், அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்பு கடந்து வந்தது. பிரியமான தேவனுடைய ஜனமே, அது உலக பிரகாரமான சிறையிருப்பு அல்ல. பிசாசு அவனுடைய யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்பை கொண்டு வந்தான். பிரியமான தேவனுடைய ஜனமே, யோபுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்திக்கும் பொழுது, யோபுடைய வாழ்க்கையில இந்த சிறையிருப்பின் நிமித்தம் சரீரத்திலே அந்த யோபு பல பாடுகளை அனுபவித்த மனுஷனாய் இருந்தார். ஆத்மாவிலே பாடுகளை அனுபவித்த மனுஷனாய் இருந்தார். ஆவியிலே பாடுகளை அனுபவிக்கிற மனுஷனாய் இருந்தார். பிரியமானவர்களே, ஒரே நாளிலே அந்த யோபுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஆடு மாடுகளும் செத்தது. அது மாத்திரமல்ல, யோபுடைய உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொடிய பருக்களால் நிறைந்திருந்தது என்று சொல்லி இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு பக்தனுக்கு இப்படி ஒரு பாடு வரும் பொழுது அந்த யோபு பக்தன் ஏறக்குறைய ஒரு 70 வயதாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத பண்டிதர்கள் இப்படியாக தெரிவிக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு நாள் யோபு தன் வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது என் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாரா? பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது தேவன் சிறையிருப்பை மாற்றுகிறவர். தாவீது இப்படியாக சொன்னார், கர்த்தாவே உம்முடைய தேசத்தின் மேல் நீர் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லி சங்கீதம் 85ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய சிறையிருப்பை திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக விதமாய் சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை என்கிற ஒரு சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதி என்கிற ஒரு சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தரித்திரம் என்கிற ஒரு சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தேவன் அந்த சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சில சிறையிருப்பு. என்ன? ஜெபிக்க முடியாத ஒரு சிறையிருப்பு, என் தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சிறையிருப்பு, அது மாத்திரமல்ல வேதம் வாசிக்க முடியாத சிறையிருப்பு. என் தேவன் இதையும் மாற்ற விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் இந்த உலகத்திலே கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்ட அநேகமாகிய தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு அடையாளம் என்னவென்றால், இந்த உலகத்தினுடைய காரணம் என்னவென்றால், என் தேவனுடைய வருகை மிக சமீபமாய் கொண்டே இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பை என் தேவன் மாற்ற விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, அநேகர் சிறையிருப்புக்குள்ளே வாழ்ந்திருப்பது ஒரு காலம் உண்டு. அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு காலம் உண்டு. பிரியமான, ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகர் சரியான விதத்திலே சிறையிருப்பிலிருந்து வெளியே மீண்டு வர முடியாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆனால் அந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையில வந்து சிறையிருப்பு ஏன் ஒரு யோபு பக்தனுடைய வாழ்க்கையில வந்தது? என்னைக்காவது நம்ம யோசித்து இருக்கிறோமா? ஏன் யோபு பக்தனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு வந்தது? வாசிக்கும் பொழுது யோபு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொன்னார். முதலாவது காரியம், யோபுக்கு சிறையிருப்பு வருவதற்கு காரணம் என்னவென்றால் பயத்தினால் சிறையிருப்பு. வேத தெளிவாக, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு பக்தன் சொன்னார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு அநேகர் அநேக விதத்திலே பயப்படுகிறார்கள். இந்த பயத்தினாலே அநேகர் என்ன பண்ண, சிறையிருப்புக்குள்ளே, அந்த பயம் என்கிற ஒரு சிறையிருப்புக்குள்ளே கடந்து வருகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்திலே காடுகளின் ராஜாவாக காணப்படுகிற சிங்கம் என்ன செய்யும் என்றால், தன்னுடைய இரையை பிடிப்பதற்காக முதலாவது சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காடுகள் அதிர வேண்டிய சூழ்நிலை விதமாக பயங்கரமாக கர்ச்சிக்குமா. இப்படி பயங்கரமாக கர்ச்சிக்கிற வேளையிலே அநேக மிருகங்கள் பயந்து
இந்த கர்ச்சனையுடைய சத்தத்தை கேட்டு பயந்து அங்கும் இங்கும் சிதறி ஓடி கடைசி அங்க சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை பிடித்துக் கொள்ளுமா? காரணம் என்ன? சிங்கத்துடைய கர்ச்சனையினாலே, சிங்கத்துடைய கர்ஜிப்பு என்கிற ஒரு சத்தத்தினாலே அந்த மிருகங்கள் பயந்து விடுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒரு சிறையிருப்பு கடந்து வருகிறது. இந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய வியாதி, ஒரு கொள்ளை நோயினால் இந்த உலகமே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும், குறிப்பாக அநேக மனிதர்கள், கோடியான மனிதர்கள் தான் உயிர் பிழைத்தான் போதும் என்கிற ஒரு நிலையிலே பயந்தவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு அந்த பயம்? பிரியமானது, அவர்களுக்கு மரண பயத்தினால ஜீவித்துக் கொண்டு அந்த பயத்தினால் வருகிற சிறையிருப்பு. பிரியமானவர்களை, இந்த வேத வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தினால் வருகிற சிறையிருப்பை என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில பயம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ சம்பவித்து விடுமா? என்னுடைய கணவனுக்கு ஏதோ சம்பவித்து விடுமா? என்னுடைய மனைவிக்கு ஏதாவது சம்பவித்து விடுமா? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ சம்பவித்து விடுமா? என் பிள்ளைகள் தூர பட்டணத்தில் இருக்கிறார்கள் அல்லது தூர தேசத்தில் இருக்கிறார்கள், ஏதாவது சம்பவித்து விடுமா என்று சொல்லி அநேகருடைய இருதயத்தில் அந்த பயம் கலந்திருக்கிறது. அந்த பயத்தினாலே இன்னைக்கு அநேக சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலரை எடுத்துக்கொண்டால் பயத்தினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூங்க மாட்டாங்க. தூங்குனா பயமா இருக்கு. ஏன்? பாஸ்டர், கண்ணமுருனா ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் போல இருக்கு, ஒரு பயமா இருக்கு, தனியா இருக்க முடியல, பயம். பிரியமான தேவனே, இந்த பயத்தை கொண்டு வருகிறது பிசாசானவன். இந்த பயத்தினால் வருகிற சிறையிருப்பை என் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, பயத்தினாவே எடுத்துருங்க. ஏனென்றால் வேத தெளிவாக அன்றியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப பயம் என்பது ஒரு அடிமைத்தனத்தை சுட்டி காட்டுகிறது. பயம் என்கிற ஒரு ஆவி என்னன்னா அடிமைத்தனத்தை சுட்டி காட்டுகிறது. ஆனால் வேத தெளிவாக சொல்ல அன்றியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அதுக்கு அடுத்த பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அப்பா பிதாவென கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தை ஆண்டவர் தர விரும்பல. நமக்கு ஆண்டவர் அப்பா பிதாவென என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு வலது கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. பிரியமான தேவனுடைய யோபு பக்தன் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது. அவர் பயந்தது அவர் வாழ்க்கையில் என்ன பண்ண சற்று என்ன பண்ணுச்சு, ஒரு சிறையிருப்பை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியத்தை குறித்து ஒருவேளை நீ பயத்தோடு கலக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை கேட்டுக் கொண்டிருக்கலாம். என் தேவன் இந்த பயத்தை மாற்ற விரும்புகிறார். இரண்டாவதாக யோபு பக்தனுடைய வாழ்க்கையில வந்த சிறையிருப்பு எதை சுட்டி காட்டுகிறார்? அவிசுவாசமான வார்த்தையை அறிக்கையிட்டதனால வந்த சிறையிருப்பு. பிரியமான தேவனுடைய ஜனமே, நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமே. வேதத்தில் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய நாவில் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ண அவிசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறார்கள். நெகட்டிவான தாட்டு தான் இன்னைக்கு அநேகருடைய சிந்தனை இருக்கு. அநேகருடைய இருதயத்தில் யோசனை பண்ணது எல்லாமே ஒரு பாசிட்டிவான தாட் இல்லை, ஒரு நெகட்டிவான தாட்டு தான் இருதயத்தில் யோசனை பண்ணுவாங்க. ஐயோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அல்லது இப்படி சம்பவிக்குமோ, அல்லது அப்படிதான் சம்பவிக்குமோ என்று சொல்லி அநேக விதத்தில் நெகட்டிவான அவிசுவாசமான சிந்தையில அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அவிசுவாசமான சிந்தைகள் மாற வேண்டும். ஏனென்றால் அவிசுவாசமான வார்த்தையினாலே அநேகர் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். யோபு பக்தனுடைய வாழ்க்கையில வந்த காரியம் அவிசுவாசமான வார்த்தையினாலே வந்து சிறையிருப்பு.
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நடந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாரிபாத் விதவையை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த சாரிபாத் விதவை இப்படியாக சொன்னார், பானையிலே ஒரு படி மாவும் கலசத்துல கொஞ்சம் என்ன பண்ணுது, எண்ணெய் தான் இருக்கு, நான் ஒரு சிறிய அடையை கொண்டு நானும் என்ன பண்ணேன், என் மகனை சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ண, செத்து போறோம்னு சொல்லி இருந்தோம். பிரியமான தேவனுடைய நடந்தது என்ன? அதனுடைய வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது சில நாட்களுக்கு பிற்பாக மகன் வியாதிப்பட்டு மறைந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு மறைச்சு போயிடுவோம். இன்னைக்கு அநேகருடைய சிந்தை யோசனை எல்லாம் என்ன இருக்குன்னா அவிசுவாசமான வார்த்தை. பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் அசாதாரணமானவர்கள். நீங்கள் நானும் யார் அப்படின்னா அசாதாரணமான தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் சாதாரணமான ஒரு ஜனம் அல்ல, நீங்கள் நானும் அசாதாரணமானவர்கள். காரணம் என்னவென்றால் அசாதாரணமான தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமே. பிரியமான தேவனுடைய ஜனம், நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசமான சிந்தைகள் மாற வேண்டும், அவிசுவாசமான செயல்கள் மாற வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் அநேகருடைய சிந்தையில எது இருக்கு அப்படின்னா அவிசுவாசமான சிந்தை இருக்கு. அவிசுவாசமான வார்த்தையை அறிக்கையிடுகிறாங்க. வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. நம் நாவினாலே ஜீவனுக்குண்டான வார்த்தை அறிக்கையிட்டால் அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே என் நாவினால நான் என்ன பண்ணுவேன், நான் பாசிட்டிவான வார்த்தை தான் பேசுவேன், விசுவாசமான வார்த்தையை பேசுவேன். ஏனென்றால் தேவன் நமக்கு ஆண்டவர் விசுவாசமான வார்த்தையை அறிக்கையிடுவதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய சிந்தனைகள் எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா விசுவாசமான வார்த்தை சொன்னது நடக்குமா? பிரியமான தேவனுடைய ஜனமே, நடந்தே தீரும். ஒரு ஆமென் சொல்லலாமே. பிரியமானவர்களே, அநேகருடைய சிந்தையில் இன்னைக்கு மாற்ற வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். என்னையா மாறணும்? இந்த அவிசுவாசமான வார்த்தை மாறணும். ஏனென்றால் அவிசுவாசமான வார்த்தையினாலே அநேகர் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அவிசுவாசமான வார்த்தையை நம்ம இன்னைக்கே என்ன பண்ணணும், அதை என்ன பண்ண அழிச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயம்னாலும் பாசிட்டிவான வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கணும், விசுவாசமான ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கணும். ஏனென்றால் விசுவாசத்தில் வேத சொல்வது விசுவாசமானது நம்பப்படி உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசமான வார்த்தை தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு அநேகருடைய வாயில என்ன வருது அப்படின்னா அவிசுவாசமான வார்த்தை. ஐயோ, அது சுகமாகுமா ஆகாதா? சர்ச்சைக்கு போனா நல்லது நடக்குமா நடக்காதா? ஐயோ, சபைக்கு போனா கடன் பிரச்சனை மாறுமா மாறாதா? நான் சபைக்கு போனா என்னுடைய சூழ்நிலை மாறுமா மாறாதா? எங்க இந்த 2 நினைவுல அநேகர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாறுமா மாறாதா? விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த 2 நினைவோடு நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். என் தேவனை அண்டிக் கொள்கிறவருக்கு என் தேவன் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஏனென்றால் என் தேவன் சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். அப்ப நம்முடைய வாயினால என்ன பண்ண, விசுவாசமான வார்த்தையை சொல்லணும். என் தேவன் செய்வார். பிரியமான தேவனுடைய ஜனமே, எனக்கு ஒரு தேவ மனுஷனை நன்றாக அறிந்தது உண்டு. அந்த தேவ மனுஷன் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு தன்னுடைய அனுபவ சாட்சியை சொன்னார். அவர் தன்னுடைய குடும்பத்திலே முதல் ரட்சிக்கப்பட்டாரா. முதல் ரட்சிக்கப்பட்ட அந்த வேளையிலே தன்னுடைய முழு குடும்பம் அவரை ஒரே பகையாய் பகைத்தது. தன் குடும்பத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒருவரே அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஜீவிக்க ஆரம்பித்தார். காலங்கள் உருண்டோடினது. தன்னுடைய வாலிப வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். திருமண நாட்கள் வந்தது. ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அருமையான ஒரு சகோதரி அவர்களை திருமணம் செய்வதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். சில நாட்கள் உருண்டோடினது. வீட்டில் அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை.
அவளுடைய உற்றார் உறவினர் எல்லாம் பார்த்துட்டு இவன் எப்படி வாழறான்னு நான் பார்க்கிறேன். அந்த இயேசுதான் எனக்கு வேணும், இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லி போனானே, இவன் எப்படி வாழ்றான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஊரார், உற்றார் உறவினர்கள், பெற்ற தாயார், தகப்பனார், கூட பிறந்த சகோதரர்கள், இவர்கள் எல்லாரும் ஏளனமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தேவ மனுஷனை தேவன் அற்புதமாய் நடத்த ஆரம்பித்தாரா? பிரியமான தேவனுடைய ஜனமே, அந்த தேவ மனுஷனையும் அவருடைய துணைவியாரையும் என் தேவன் தன்னுடைய அன்பின் கயிற்றினால் இழுத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்த ஆரம்பித்தார். அவருக்கு ஆண்டவர் தேவனுடைய கிருபையின்படி ஆண்டவருக்கு 2 ஆண் பிள்ளை கொடுத்தார். அந்த 2 ஆண் பிள்ளை வாலிப பருவத்தை எட்டிவிட்டு இப்ப வேதாந்த கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த போதகரை பார்த்து ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலை போதகரை பார்த்து கேட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லையே, எப்படி நீங்க வாழ்ந்தீங்க, எப்படி ஜீவிச்சுட்டு இருக்கீங்க, எந்த ஒரு வருமானம் இல்லையே, நீங்க எப்படி ஜீவிக்கிறீங்க? அப்ப அந்த போதகர் ஒரு வார்த்தை இப்படி சொன்னார், பாஸ்டர் நைட்டு நானும் மனைவி இப்படியாக ஜெபிப்போம், ஆண்டவரே காலையில எழுப்பினாலும் நான் உங்க முகத்தை நான் நோக்கி பார்க்க போறேன் ஆண்டவரே, அதற்கு எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி முதலாவது நான் ஆண்டரை பார்த்து சொல்லுவேன், உமக்கு சித்தமானாலும் எனக்கு ஜீவனை கொடுங்க. இரண்டாவதாக நான் ஆண்டரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத சொன்னீங்க, நான் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன், என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியா செம்மையா செய்து முடிக்கிறவரே என்று சொல்லி நான் என் மனைவி என்ன பண்ண ஜோம் பண்ணிட்டு தூங்கிடுவோம். அதிகாலையில் எழுப்பி நான் என் மனைவியை நம்ம ஜெபிப்போம். ஜெபித்து முடிக்கிற அந்த தருவாயில ஆண்டரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு உண்டான ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். ஆனா என்ன இருக்கும், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுல பானையிலயோ சட்டியிலயோ என்ன பண்ணுறீங்க, என்ன இருக்காது, கொஞ்சம் கூட அரிசி இருக்காது. நானும் மனைவி கையை பிடிச்சு என்ன சொல்ல, ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்ததுக்காக உங்க நன்றி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் என்ன பண்ண நேர்முழங்கால் போட்டு ஆண்டரை பார்த்து சொல்லுவோம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, நாங்க வீட்டை விட்டு திறந்து வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி அந்த இடத்துல வச்சுட்டு போயிருப்பாங்க. அது யார் வச்சாலும் இன்னைக்கு ஒன்றும் தரல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினதுக்காக நன்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டேன், விசுவாசத்துல சொல்லுவேன், எப்படியாவது ஒரு விதத்துல ஒரு உதவி எனக்கு தேடி வரும். தேடி வந்து என்ன பண்ண அந்த உதவி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அவ்வளவு அமௌண்ட் என் கையில வந்து சேரும். நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன், எப்படி பாஸ்டர்? அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாரு, பாஸ்டர் நாம 2 பேரும் யாரு, ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கும் போது, ஆண்டவரே எனக்கு நீங்க தந்துட்டீங்கன்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இப்ப நான் தராம இருக்கும் போது என் பையன் என்னை பார்த்து தந்துட்டீங்க நன்றின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார் என்று சொல்லி அவர் தன்னுடைய விசுவாச வார்த்தையை சொன்னாரு. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம் விசுவாசமான வார்த்தை நம்ம சொல்ல 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 என் தேவன் என்ன பண்ணுவார்னா நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய காலத்தில் நேர்த்தியாய் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறவர். ஆமென் சொல்லலாமே. பிரியமானவர்களே, இப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண அப்படின்னா, அவிசுவாசமா இருக்கிற இந்த சிறைவைப்பை மாறி விசுவாசமான வார்த்தை அறிக்கையிடணும். நம்ம முதல் பகுதி இப்படி பார்த்தோம், பயத்தினால் வருகிற சிறையிருப்பு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அந்த பயம் மாறணும், அந்த பயத்தினால் வருகிற சிறையிருப்பு மாறணும். இரண்டாவது அவிசுவாசத்தினால் வருகிற சிறையிருப்பு. மூன்றாவதாக பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை தருகிறார் என்றால், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விண்ணப்பத்தினாலே சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறவர். யோபு 42ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது என் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாராம். அப்ப யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது என் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாராம். பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற பொழுது, நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற பொழுது தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவாராம். அப்ப ஏன் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றால், அதே யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை.
யோபுடைய யோபுடைய சிநேகிதன் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. நிதானமா பேசு. இது யோபு கவனித்தார். அந்த யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது என் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாரா? பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் திறப்புல நிற்கும் பொழுது என் தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்களா? வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூண்டது. அவர் மூண்டதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, மிரியாம் என்ன பண்ண, குஷ்டரோகியாய் மாறினாள் என்று சொல்லி என்னாகவும் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய கோபத்தினால் வருகிற சிறையிருப்பினால மிரியாமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? குஷ்டரோகியாய் மாறினார். ஆனா மோசே அந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்த பொழுது, தேவனை நோக்கி பார்த்து கெஞ்சின பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பு மாற வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த சிறையிருப்பு மாற வேண்டுமானால் முதலாவது மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யணுமா? உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கா? உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்கா? உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கா? உங்களுக்காக ஜெபிக்கிறத முதலாவது நிறுத்திட்டு மற்றவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்க போராட்டம், தரித்திரம், கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். பிரியமானவர்களை, தாவீது கூட இப்படிதான் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தாராம். சங்கீதம் புத்தகம் 126ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்கும் பொழுது என் தேவன் நம்முடைய சிறையை மாற்றுகிறவரா? கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்போது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பை மாற வேண்டுமானால் முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் திறப்புல நிற்கணும். மற்றவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் திறப்புல நிற்கும் பொழுது என் தேவன் நாம் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. நீங்க அநேகருடைய யோசனை சிந்தனை என்ன, எல்லாம் எனக்கு தான், எனக்கு ஜெபம் பண்ணா போதும். எனக்கு இன்னைக்கு அநேகருடைய யோசனை தான், என் மனைவிக்காக ஜெபம் பண்ணா போதும், என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணா போதும், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம் மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கும் பொழுது என் தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்க சிறையிருப்பை மாற்றுவாரா? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, யோபு தான் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாரா? அவர் வாழ்க்கையில் அநேக அற்புதமான காரியங்கள் நடந்தது. முதலாவது யோபு தான் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். இரண்டாவதாக இப்படியாக சொல்லப்படுவது, யோபுக்கு தன் முன்பு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் தந்தார். அவங்க ஆமென் சொல்லிடலாமே. முதலாவது யோபு வேண்டுதல் பெறும் சிறையிருப்பு மாறினது. இரண்டாவதாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம். மூன்றாவதாக எல்லா சகோதரனும் சகோதரியும் அவர்களுக்கு மீண்டும் அறிமுகம் ஆனார்கள். நான்காவதாக யோபுடைய வாழ்க்கை என்ன நடக்குது அப்படின்னா, பொண்ணு ஆபரணங்கள், தங்கங்கள், இதெல்லாம் என்ன பண்ண, வெள்ளிகள் என்ன பண்ணாங்க, அவனுக்கு என்ன பண்ணாங்க, கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக 1000 ஆடுகள் 6000 ஒட்டகங்கள் இப்படியாக அவனுக்கு பெருகிற்று. ஆறாவதாக இப்படி சொல்லலாம், அவனுக்கு 7 குமாரனும் 3 சௌந்தரியமுள்ள குமாரத்தை பிறந்தார் என்று சொல்லலாம். ஏழாவதாக வேதம் சொல்லுது, நீடிய ஆயுளை தந்தாரா? பிரியமான தேவனுடைய ஜனமே, மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது நமக்கு ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறவர், சிறையிருப்பை மாற்ற பண்ணுகிறவர். வேத தெளிவாக சொல்லுகிறது. யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு 140 வருஷம் உயிரோடு 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளையை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்காயுசை ஆண்டவர் கட்டளையிடுகிறவர், நீடி ஆயுளை கட்டளையிடுகிறவர். பிரியமான தேவனுடைய ஜனமே, வேத தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நான் ஜெபிக்கிற ஜெபம் பெரிய சிறையிருப்பை மாற பண்ணும்.
பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் பலனுள்ள ஜெபமாய் மாறுகிறது. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நாமும் பலவானாய் மாறுகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, வேதம் தெளிவாக சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், நீதிமான் செய்கிற ஒரு ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. பிரியமான தேவன், அப்ப நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், நாம மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றதில்லை, விண்ணப்பம் பண்றது இல்லை, அநேகர் ஜெபிக்கிறது இல்லை. இந்த ஜெப ஆண்டவருடைய இந்த ஜெப ஆவி என்ன பண்ணும், அதிகமாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதிகமாயிட்டே கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் மரணத்தின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மரணத்துடைய நேரத்தை நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படணுமே. அந்த ஜனங்கள் எல்லாரும் என் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணுமே. ஏன் நமக்கு அந்த பாரம் வரல? ஏன் நமக்கு அது ஒரு கரிசனை இல்லை? ஏன் நம் மற்றவர்களுக்காக திறப்புல இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? ஏன் மற்றவர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு யோசனை இல்லை? பிரியமான தேவனுடைய ஜனமே, நமக்கு அந்த யோசனை வேணும். நம்ம தேசத்துக்காக திறப்புல இருக்கிற யோசனை, நம்ம பட்டணத்துக்காக திறப்புல இருக்கிற யோசனை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜில்லாக்காக திறப்புல இருக்கிற யோசனை. பிரியமான தேவனுடைய ஜனமே, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தாரா? நமக்கு அந்த வேண்டுதலின் ஆவி வேண்டுமே. ஒரு தீர்க்கன் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தார். ஏன்? அந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக வேண்டுதல் செய்தார். நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம என்ன பண்ணும், மற்றவர்களுக்காக திறப்புல இருக்கிற ஒரு பெரிய ஒரு தேவ பிள்ளையாய் மாற வேண்டும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 28ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சாலமோன் தன் தேசத்தில் உள்ள மக்களுக்காக கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். சாலமோன் ராஜா தன்னுடைய தேசத்தில் உள்ள மக்களுக்காக கண்ணீர். ஏன் நமக்கு கண்ணீர் வர மாட்டேங்குது? ஏன் நமக்கு விண்ணப்பங்கள் ஏறெடுக்க முடியல? ஒரு ராஜா தான் தேசத்தில் உள்ள மக்களுக்காக, தன் தேசத்தில் உள்ள மக்கள் செழிப்பாய் வாழ வேண்டும், நன்றாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். பிரியமான தேவனுடைய நமக்கு அந்த கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுக்க ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிற ஒரு ஆவியை சொல்லுங்கள. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இயேசுவானவர் கூட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். யாரை பார்த்து சொன்னார்? பேதுரை பார்த்து தான், சீசனை பார்த்து, சீசனுக்காக வேண்டிக் கொண்டாரா? ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்கள், ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற நாம, அந்த ஆண்டவருடைய அடிச்சுவடையில ஜீவிக்கிற நாம, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், கடைபிடிக்கிற நாம, ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பது என் தேவன் விரும்பி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஏசாயா தீர்க்கன் மூலமாக 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாரா? ஆண்டவராகிய இயேசுவுடைய குணாதிசயத்தை பாருங்க. மற்றவர்களுக்காக திறப்படாரு, மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். நமக்கு ஏன் அந்த ஒரு வாஞ்சம் வர மாட்டேங்குது? நமக்கு ஏன் அந்த ஒரு விருப்பம் வர மாட்டேங்குது? பிரியமான தேவனுடைய ஜனமே, நாமும் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். நம்முடைய ஜெபத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நான் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறானா? பிரியமான தேவனுடைய ஜனமே, ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாரா? பிரியமானவர்களே, நமக்காக ஒரு வேண்டுதல் செய்ய, நாம் ஏன் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடாது? இந்த கொள்ளை நோயினால் அநேக ஜனங்கள் பிடிக்கப்பட்டிருக்க, அவங்களுக்காக ஏன் நம்ம வேண்டுதல் செய்யக்கூடாது? பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டுமே, நான் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற மனுஷன் நான் மாறணுமே.
இன்னைக்கு அநேகருடைய யோசனை சிந்தனை எப்படி? மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்தால் நமக்கு ஏதாச்சும் நடக்காத போயிருமோ? பிரியமானவர்கள், அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது என் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாரா? ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு நான் ரத்தின சுருக்கமாய் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்திய தேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற தெய்வ மனுஷனாய் காணப்பட்ட சாது சுந்தர் சிங் ஒரு நாள் தன்னுடைய நண்பனோடு ஒரு பெரிய ஒரு மலை உச்சியிலிருந்து அவர் கீழே இறங்கி கொண்டிருந்தாரா. அப்படி இறங்கி கொண்டிருக்கிற வேளையில எங்க பார்த்தாலும் பனி கட்டி விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த சிம்லா பகுதியில இருந்து அந்த மலையில இருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறார். பனி விழுந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில அவர் இருவரும் நடந்து போய் கொண்டிருக்க அந்த வேலையில ஒரு மனிதன் குற்று உயிராய் அந்த இடத்துல கீழே கிடக்கிறான். ஒரு மயங்கிய நிலையில இருக்கிற, ஆனா ஜீவன் இருக்கு, மயங்கிய நிலையில. உடனே சாது சுந்தர் சிங் தன்னுடைய நண்பரை பார்த்து சொன்னார், எப்பா சாகில ஒரு மயங்கி போயிட்டா, இவரை நம்ம 2 பேரும் என்ன பண்ண, தூக்கி தோல் மேல போட்டு என்ன பண்ணுவோம், கீழே அடிவாரத்துக்கு நடந்து போயிடும்னு சொன்னாரா. அந்த சாது சுந்தர் சிங்கை பார்த்து தன்னுடைய அந்த நண்பர் சொன்னாரா, ஏயா நம்ம இவனை தூக்கி தோல் மேல போட்டுட்டு நம்ம நடந்து போனா சீக்கிரமா கீழே அடிவாரம் போய் சேர முடியாதுக்குள்ள இருட்டிடும். அதனால நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, நான் வேணா சீக்கிரமா கீழே போறேன்னு சொல்லி சாது சுந்தர் சிங்கை விட்டுட்டு தன்னுடைய அந்த நண்பர் என்ன பண்ண வேகமா கீழே கடந்து போயிட்டார். இந்த சாது சுந்தர் சிங் என்ன பண்ணாரு, அந்த கீழே மாண்டு கிடக்கிற குற்றூராய் கிடக்கிற அந்த சகோதரனை தூக்கி தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாரா. கொஞ்ச தூரம் நடக்க நடக்க அந்த சரீரம் குலுங்க குலுங்க இந்த 2 சரீரோட உராய்வு என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு கதகதப்பை உண்டு பண்ணினது. அந்த கதகதப்பை உண்டு பண்ண அந்த சூழ்நிலையில அந்த மனுஷன், அந்த மயக்க நிலையில மனுஷன் திரும்ப மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டானா. இப்ப இருவரும் என்ன பண்றாங்க அப்படின்னா மாறி மாறி என்ன பண்றாங்க, நடக்க ஆரம்பி. எப்படியா மாறி மாறி கொஞ்ச தூரம் சாது சுந்தர் சிங்க அந்த சகோதரனை தூக்கி தோல்ல போட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் இந்த 2 சரீரம் உரச உரச ஒரு கதகதப்பு ஒரு சூட்டான ஒரு நிலை அவங்களுக்கு கடந்து வரும். இப்படியாக இருவரும் மாறி மாறி என்ன பண்ணாங்க, அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த அடிவாரம் வந்து சேர்ந்திருக்கிற வேலையில கீழே பார்த்தா ஒரு மனுஷன் இறந்த மனுஷனாய் கிடந்தான். அந்த முகத்தை திரும்பி பார்ப்பது சாது சுந்தர் சிங்கோட நண்பன். பிரியமான தேவனே, ஏன் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இவர்கள் 3 பேர் உயிர் பிழைச்சிருப்பாங்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, வேத தெளிவாக சொல்லுகிறது, நாம் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும் பொழுது, மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது என் தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறாரா. அப்ப நம்ம அடுத்தவனுக்காக, இந்த உலகத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது என் தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். பிரியமான தேவனுடைய ஜனமே, அதை யோபு 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது என் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினாரா. என்னையா சிறையிருப்பு? பயத்தினால வந்த சிறையிருப்பு, அவிசுவாசமான வார்த்தையினால வந்த சிறையிருப்பு. இது மாற வேண்டுமானால் விண்ணப்பத்தினால மாறும், ஜெபத்தினாலே மாறும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை சற்று இந்த வேத பகுதியினரை திரும்பி போட்டுக்கொள்ளலாமே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாற வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை மாற்றி மாற வேண்டுமானால், என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யணுமா? மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது என் தேவன் சிறையிருப்பை மாற்றுகிறவரா. பிரியமான தேவனுடைய ஜனமே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது என் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். பிரியமானவர்களே, நாம் மற்ற ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக, நம்முடைய பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்காக, நம்முடைய மாவட்டத்தில் உள்ள ஜனங்களுக்காக, நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, இந்த இந்திய தேசத்துக்காக, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது என் தேவன் மெய்யாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா சிறையிருப்பை மாற்றுவார் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. மகா பரிசுத்தம் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, யோபு பக்தனுடைய சிறையிருப்பை மாற்றினீர் என்கிற ஒரு தலைப்பின் கீழே அநேக காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தேவன் உதவி செய்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயத்தினால் வந்த சிறையிருப்பு, அவிசுவாசமான வார்த்தையினால் வந்த சிறையிருப்பு என்கிற ஒரு காரியத்தை நாங்கள் வாசித்தோம் அல்லவா. ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு மாற வேண்டுமானால்
ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணினால், வேண்டுதல் செய்தால் அந்த சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொன்னீரே. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது என் தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினீரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறையிருப்பான அனுபவங்கள் மாறட்டும். கடன் என்கிற சிறையிருப்பு மாறட்டும். சரித்திரம் என்கிற சிறையிருப்பு மாறுவதாக. வியாதி என்கிற சிறையிருப்பு மாறுவதாக. ஆண்டவரே, தெய்வமே, எல்லாருடைய சிறையிருப்பு மாறட்டும் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தாவைகள் யாவரையும் கரத்தில் நாங்கள் தருகிறோம். என் தேவன் ஆண்டு கொள்வீராக. விசேஷமாக இன்னும் அதிகமாய் ஜெபிக்க எல்லாருக்கும் ஜெபாவை நான் நிரப்புங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த பிதாவாக தேவன், பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சிநேகம் விசேஷமாய் நாள் வந்திருக்கு நம் அனைவரோடும் இந்த ஒளி நாடாவை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா ஜனத்தோடும் இன்றும் என்று எப்பொழுதும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.